அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்பது தமிழ் எனது உயிருக்கும் நிகர். ஒரு எரர் காயின் உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரேன். இதாவது அரசு வெளியிடப்பட்ட நாணயம், அரசால் வெளியிடப்பட்ட நாணயம். மக்களுக்காக ஒரு காலத்தில் பொருளை கொடுத்து பொருளை வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு, தோல், பித்தளை, அலுமினியம், காப்பர், நிக்கல், ஃப்ரெட்ரிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு எஃப்எஸ்எஸ் காயின், இது மாதிரி உலோகங்கள்லாம் நிறையா குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. எழுத படிக்க தெரியாத காலத்தில் எப்படி ஈவேரா பெரியார் அவர்கள் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார்களோ, அதை கண்டித்து நிறைய பேர் ஆர்ப்பாட்டமும் கண்டன குரல்களும் எழுப்பினார்களோ, அதற்கு பெரியார் அவர்களாலும் பேரறிஞர் அண்ணா அவர்களாலும் காட்டுமிராண்டி மொழி என்பது என்று பெரியார் சொன்னது சரி. ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அவர்கள் காட்டில் விலங்குகளோடு ஆதிவாசிகளாக, பழங்குடியின மக்களாக, ஆதி தமிழர்களாக வாழ்ந்து வந்த காரணத்தினால் அந்த மொழியை, அவர்கள் பேசிய மொழியை, அவர்கள் பயன்படுத்திய மொழியை ஈவேரா பெரியார் அவர்கள் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லி உலகின் மிக பழமையான மொழி அதுவே என்று பறைசாற்றினார் என்று அதுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள். நாகரிக மொழி வேறு, இப்போ வந்தது. எல்லா மொழியிலும் மூத்த மொழி தமிழ்மொழி என்பதை சொல்வதற்காகவே காடுகளிலெல்லாம் மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வதற்கு முன்பாக சமவெளி நாகரிகங்கள், ஆற்றங்கரை நாகரிகங்கள், நதிக்கரை நாகரிகங்கள், இந்த நாகரிகங்கள்லாம் உருவாவதற்கு முன்பாக ஏற்பட்ட ஒரு மொழி தமிழ்மொழி என்று சொல்வதற்குத்தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்று ஒன்று சொன்னார்கள். அதுபோல் இப்போ தங்க நாணயத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. வெள்ளி நாணயம் இருந்துச்சு, சுத்தமான வெள்ளி நாணயம், சுத்தமான தங்க நாணயங்கள் இருந்துச்சு. செம்பு நாணயம், பித்தளை நாணயங்கள்லாம் இருந்துச்சு, கெட்டு போகாமல் இருந்தது. கடலில் குளிக்க போனால் நாணயங்களை கடலுக்குள்ளே வீசுவாங்க. கடல் தாய்க்கு, அன்னை கடலுக்கு 1000 ஆண்டுகள் கழித்து அந்த மணல் பிரளயங்களால், கடல் அலைகளால் அந்த நாணயங்கள் இன்னும் கரை ஒதுங்கி கொண்டு இருக்கின்றன. நதிக்கரை நாகரிகம் என்று சொல்வது போல ஆற்றங்கரையிலே மணலை அரிக்கும் பொழுது இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள நாணயங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதில்தான் கரூர் அமராவதி ஆற்றுப்படுகையில் நிறைய பல்லவ நாணயங்கள்லாம் கிடைத்தது. சேர மன்னர்களின் நாணயங்கள் கிடைத்தன, வேணாட்டு மன்னர்களின் நாணயங்கள் கிடைத்தன, மதுரை பாண்டிய மன்னர்களின் நாணயங்கள்லாம் கிடைத்தன. வைகை நதிக்கரை ஓரங்களில் மக்கள் வாழ்ந்த பகுதிகளெல்லாம் நாணயங்கள் கடலிலும் ஆற்றிலும் இருந்து இன்னும் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். 1000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த நாணயங்கள் செரித்து போவதில்லை, உளுத்து போவதில்லை, கெட்டு போவதில்லை. இன்னும் அதிலுள்ள முத்திரைகளை பயன்படுத்தி அது யாருடைய நாணயங்கள் என்று நாம் அனைவரும் கண்டு தெளிந்து கொண்டிருக்கின்றோம். இப்புள்ள நாணயங்கள்லாம் நீங்கள் கடலில் வீசிட்டுலாம் 1000 வருஷம் கழிச்சுலாம் அது நாணயமாக நீங்கள் எடுக்க முடியாது. துருப்பிடித்து போன ஒரு துகளாகத்தான் நீங்கள் எடுக்க முடியுமே தவிர நாணயங்களை எடுக்க முடியாது. தங்க நாணயங்கள் பயன்படுத்திய காலத்திலேருந்து இந்த மக்கள் வாழ்ந்து வராங்க. இப்போ எப்படி நாணயங்களை பயன்படுத்திட்டு வராங்கன்னு பார்த்துக்கோங்க. அலுமினிய நாணயத்தை விட இப்போ மோசமான நாணயங்களை பயன்படுத்திட்டு வராங்க. அப்போ இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா? ஒரு துட்டு, ஒரு காசு 1/12 ஆனா, அதாவது ஒரு சல்லி பைசா. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களே தங்க நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி 500 ரூபாத்தாள், 2000 ரூபாத்தாள் பயன்படுத்திக்கிட்டு நாணயங்கள் எல்லாம் சரியில்லாத ஒரு மெட்டலில் தயாரிக்கக்கூடிய ஒரு நாணயங்கள் மக்கள் புழக்கத்தில் இருக்கிறத நான் கருதுனேன். அந்த நாணயங்களையும் இந்திய அரசாங்கம் ஒழுங்கான முறையில் வெளியிடுவதில்லை.
நிறைய ஒழுங்கற்ற நாணயங்கள், மிஸ்டேக் ஆஃப் காயின்ஸ். இந்த நாணயங்களை நான் சுத்தியல் வச்சு அடித்து நெளிச்சு பிரிண்டெல்லாம் நவட்டிலாம் வச்சுருக்கோம் நீங்கள் யாரும் நினச்சிடக்கூடாது. அரசாங்கம் அச்சடித்த நாணயங்களில் ஒரு சில தவறாக அச்சடிக்கப்பட்ட நாணயங்களை உங்களின் பார்வைக்கு வைக்கின்றேன். இது அரசின் தவறல்ல. பெரிய பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணையில் ஒரு சில தவறுகள் உள்ளே நுழைஞ்சு வர்றது வாஸ்தவம்தான். இருந்தாலும் அதை கண்டுபிடித்து அழித்து விட வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு 10 ரூபா காசு கொடுக்குறேன், பிரிண்டு தலைகள் இருந்துச்சுன்னா இது செல்லாதுன்னு சொல்லி வாங்க மாட்டான்னு சொல்லிட்டோம்னா என்னை பஸ்ஸிலேருந்து இறக்கி விட்ருவாங்க. பாதிக்கப்படக்கூடிய நபர் நான் தான். கரன்சி மிஸ்டேக்காக இருக்குது, கடையில் கொடுக்க வாங்க மாட்டேங்காங்க. கலெக்ஷன் பண்ணுறவங்க மிஸ்டேக் ஆஃப் கரன்சியை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுத்து வாங்குவாங்க. ஏழை மக்கள் அந்த கரன்சி செல்லலைன்னு சொல்லிட்டா மருந்து வாங்க முடியாது, வீட்டுக்கு தேவை பொருள் வாங்க முடியாது, நஷ்டப்பட்டு மன சங்கடப்பட்டு என்னடா இப்படி கரன்சி அடிச்சிருக்காங்க நம்மகிட்ட விழுந்துருச்சேன்னு சொல்லி பேங்கில் போய் சண்டை ஓடுவாங்க. நான் நேரில் பார்த்துருக்கேன். இது ஒழுங்கற்ற நாணயங்கள், சரியான முறையில் பிறப்பெடுக்காத நாணயங்கள். மாற்றுத்திறனாளி மனிதர்களுக்கு போல இது மாற்றுத்திறன் படைத்த நாணயங்கள். நமக்கு உள்ள திறனை விட இந்த திறனுக்கு அதிக மதிப்பு. சாதாரண நாணயத்தை விட இந்த நாணயங்களுக்கு விலை மதிப்பு அதிகம். வலைத்தளங்களில் போனீங்கன்னா இந்த நாணயத்தோட மதிப்பு 5000 ரூபாய்க்கு மேலே தான். 8000, 10,000, 12,000, 25,000 இந்த மாதிரி தான் ரேட்டு போட்டிருக்காங்க. என்னடா ஒரு ரூபாய்க்கு போய் 7,500 போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா டை வெரைட்டிஸ், ஷிஃப்ட் எரர், கட் எரர், த மிஸ்டேக் ஆஃப் காயின்ஸ் இதில் கீழே எழுதியிருக்காங்க. அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்களை எழுதி இந்த மிஸ்டேக்குக்காக இந்த நாணயத்தின் விலை இவ்வளவுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் மிஸ்டேக் ஆஃப் காயின்ஸ் போங்க, அல்லது ஏதேனும் ஒரு காயினை நீங்கள் டச் பண்ணிட்டு போங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு காயின் கையில் எடுப்போம். ஒரு ஷிஃப்ட் எரர் 2016 ஷிஃப்ட் எரர். இந்த பக்கம் ரிம்மே கிடையாது, இந்த பக்கம் ரிம் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் போடுங்க. 2016 ஷிஃப்ட் எரர்லாம் போடக்கூடாது. 2016 ஒரு மும்பை மின்ட் காயின் போடுங்க. வேறு ஒரு காயின் போட்டு ஒரு 3,500 போட்டிருப்பாங்க. ஏன் 2016 2 ரூபா காயினுக்கு 3,200 போட்டிருக்காங்கன்னு சொன்னால் கீழே எழுதியிருப்பாங்க ஷிஃப்ட் எரர், ஒன் சைடு ஃபுல் ரிம், அதர் சைடு நோ ரிம் அப்படின்னு கீழே எழுதிருப்பாங்க. ரிம் எரர்னு எழுதியிருப்பாங்க. இந்த ஷிஃப்ட் அதுக்கு எவ்வளோ விலை விட்டுருப்பாங்க? 3,500, 4,000, 5,000, 10,000, 25,000 விலைவே மதிக்க முடியாது. கண்ணா பின்னான்னு விலை விட்டுருக்காங்க. எந்த ஒரு ஷிஃப்ட் எரரையோ எந்த ஒரு எரர் கைன் டோட்டலில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வலைத்தளத்தில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. நான் ஒரு மிகவும் சீப் ரேட்டில் போட்டிருக்கேன். ஆனால் இது வாங்குகிறவங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகமாக தான் தெரியும். யாரையும் இது எல்லாத்தையும் வாங்க சொல்ல கட்டாயப்படுத்தலை. நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். எந்த எரரு உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டு விடுங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு தரேன். வாங்க. 2016 ஷிஃப்ட் எரரு நீங்கள் முதலே சொல்லிட்டேன். ஒரு சைடு இந்த பக்கம் ஃபுல்லாக ரிம் இருக்கும், இந்த பக்கம் இருக்காது. இது 200 போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர் 2002-3 தெரியாது. இந்த ரிம்மு இந்த இடத்துல மடிஞ்சு கிடக்குதா, எக்ஸ்ட்ரா மெட்டல் மடிஞ்சு கிடக்குதா, இதுக்கு 500 இதனோட ரேட்டு. எக்ஸ்ட்ரா மெட்டல் ஃபுல்லாகவே ஓவர் ரேட்டாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர், ஷிஃப்ட் எரர் 2008 ஹைதராபாத் மின்ட் யூஎன்சி காயின். மேலே பாருங்கள், மேலே ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிருக்கா, கீழே இந்த சைடு ரிம்மு துப்புரவாக இருக்காது. இந்த சைடும் திருப்பி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. இது 5 ரூபா காயின் 2008 உள்ள ஹைதராபாத் மின்ட்டு ஷிஃப்ட் எரர் உங்களுக்கு அழகாக தெரியும். வெறும் 100 ரூபா தான் போட்டு. அது ரொம்ப கம்மியாக போடாது. 1000 ரூபா போடணும். ஒன்றுக்கும் 1000, 2000, 5000 போடணும். 2016 ஷிஃப்ட் எரர் இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள். 200 ரூபா. இந்த பக்கம் பார்த்துக்கிறோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 200 ரூபா. கட் எரர், இது ஒரு ஒளியை வச்சு சுற்றியில் வச்சு நான் கட் பண்ணிட்டோம்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதுக்கு பிறகு கட் எரர் 2015 ஹைதராபாத் மின்ட்டு வெறும் 100 ரூபா தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. டை வெரைட்டிஸ், நோ இயர், கீழே வருஷமெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. நிறைய இடங்களில் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது.
டை வந்து தெளிவாக முறையில் இது விழலை, அதனால் வெறும் 50 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு போட்டிருக்கு. இது ஒரு டை வெரைட்டிஸ். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் பிரிண்ட்னு சொல்லலாம். இந்த நாணயம் வந்து லைட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், மற்ற நாணயங்கள் அப்படி ஆகாது. டை வெரைட்டி வேறு. இது பின்னால் வந்து பாரத் இந்தியான்னு எழுதியிருக்காது. இந்த வாரம் பின்னாடி வந்து இந்த ஈயருக்கு மேலே, பார்லிமெண்ட்டுக்கு மேலே, இந்தியா மேப்புக்கு இந்த சைடு வலது மூலையில் பாரத்து அல்லது பாரத்து அது பக்கத்தில் வந்து இந்தியான்னு எழுதியிருக்கும். இதில் வந்து எழுதி கைப்பட்டு புழக்கத்தில் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடாது. இதில் எழுதவே இல்லை. ₹1 ஒரு ஷிஃப்ட் எரர். 2012 நொய்டா, ₹200 இது. இந்த ரிஃப்ளெக்ஷன் காயின் என்ன ரேட்னு சொல்லிட்டேன்னா ₹200 தான். அடுத்து டைம் கிளாக் வாய்ஸ். ஷிஃப்ட் எரர் வேறு. 2013 உள்ளது. டை வெரைட்டி இது. இந்த பக்கம் ஒன்று இருக்கா. இது எத்தனை மணி தெரியுமா? எவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிச்சிக்கோம்னு பாருங்கள். 12:05. 12:05 சொல்லலாம், வெறும் 5ன்னு சொல்லலாம். லேச ஒரு அணு அளவு சாஞ்சிருக்கு, அவ்வளோதான். நேரம் இது இப்படி நேரம் இருக்கணும், நேரம் இல்லை. இந்த எழுத்து டை நம்பர் 12:05 லைட்டாக சாஞ்சிருக்கு. இது ஒரு டை வெரைட்டிஸ், ₹100. டை வெரைட்டிஸில் கிளாக் வெரைட்டிஸ். இது டைம் 3:10. 2013. நேரம் வச்சுருப்பேன் பார்த்துக்கோங்க. கிளாக் எரரு. அப்படியே திரும்பி பார்ப்பேன், மணி திரும்பி காட்டுவேன், மணி 3:10. பார்த்துக்கிட்டிங்களா டை எப்படி இருக்குன்னு? கிளாக் எரர். ரேட்டே போடலை இதுக்கு. ₹200 ரேட்டு இதுக்கு. நான் அப்புறமா போட்டுக்கிறேன். இந்த ₹10 காயின்னு ப்ரெஸ்ஸிங். இந்த ப்ரெஸ் பண்ணியிருக்காங்களா? ஷிஃப்ட்டு தான், இது பக்கா ஷிஃப்ட்டு தான். சிம்பிள்லாம் விலை இருக்கும். இந்த ஆறுங்கிற சிம்பிள் நடுவில் இருக்கணும், இங்கே விலை இருக்கும். இந்த பக்கம் வந்து இந்தியாவின் தேசிய சின்னம். இந்த ஃபுல்லாக நெளிஞ்சுவே கிடக்கு பாருங்க, சுற்றி. இது வந்து இங்கே தள்ளி இருக்கணும், இங்கிட்டு வந்துருச்சு. சென்ட்ராக இல்லாமல் விலை இருக்குது. ₹10 காயின்னு ப்ரெஸ்ஸிங் எரர். இது ₹100 தான் போட்டிருக்கேன். இது என்னது? எக்ஸ்ட்ரா மெட்டல். இந்த இருக்கு பாருங்க, மடிஞ்சு கிடக்கா. ₹500. ₹2 காயின். 2002 உள்ளது. எக்ஸ்ட்ரா மெட்டல் காயின் ₹500. 2010 கட்டேரர். இந்த பக்கம் கட்டாயிருக்கு, ₹100 தான். ஷிஃப்ட் எரர். மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள், ₹200. 2002 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. கிளாக் எரர் 2:30. 2003 கிளாக் எரராக அப்படி திருப்பி காமிக்கிறேன். எங்கள் சிங்கத்தையே காணும் பாருங்கள், 2:30. இங்கிட்டு இருந்ததுன்னா 3 மணி, இது 2:30. கிளாக் எரர். அற்புதமான காயின்னு. அதுக்கு அடுத்து ஒரு ஷிஃப்ட் எரர் தான். இங்கே இந்த பக்கம் ரிம்மே இருக்காது, இந்த பக்கம் ஃபுல்லாக பெரிய ரிம்மாக இருக்கும். ₹200 தான். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. ₹2 காயின்னு. ₹5 காயின்னு ஷிஃப்ட் எரர் தான். இந்த சைடு ரிம் இருக்காது, இந்த சைடு ரிம் இருக்கும். லைட்டாக தான் ஷிஃப்ட்டு, அதனால் ₹50 தான் போட்டிருக்கேன். இது ரிம் எரர் அண்டு கிளாக் எரர். டைம் 12:20. 2003 ஹைதராபாத் மின்ட்டு. இந்த பக்கம் ரிம் இருக்காது, இந்த பக்கம் பெரிய ரிம் இருக்கும். இது ஒரு ஷிஃப்ட் எரர் தான். இந்த பக்கம் அப்படி திருப்பி காமிக்க. மணி எத்தனை ஓட்டிருக்கேன்? 12:20. 12 இங்கே இருக்குது, இதுவும் 12. இந்த சைடு விலை இருக்குது. அப்புறம் 12:10 காமிச்சோன்னா இப்போ 12:20. இந்த சைடு கிராஸாக, கொஞ்சம் கிராஸாக இருக்கும். கிளாக் எரர் 10 மணி. 10 மணி அந்த சைடு வரும், இடது பக்கம் வரும். 2017 ஹைதராபாத் மின்ட்டு. அப்படி பார்த்துக்கோங்க. இந்த இங்கே இருக்கா 10, இது 9, இது 10, 11, 12, இது 10 மணி. இது என்னது? ஷிஃப்ட் அண்டு பஞ்ச் எரர். இந்த சைடு ஷிஃப்ட்டு ஆகிருக்கு, இந்த சைடு ரிம்மே கிடையாது. இந்த சைடு வந்து இந்த எழுத்துக்கள்லாம் இங்கே விழுந்துருக்கு, பஞ்ச் ஆகிருக்கு. இந்த பக்கம் ஒரு வித்தியாசமான எரர் காயின்னு.
இந்த சைடும் ஒரு சைடு ரிம் இருக்காது, இன்னொரு சைடு ரிம் இருக்கும். ஆனால் இந்த சைடு ரிம்மு நைந்து போய் மேலே பிரிண்டும் ஆயிரும். ஒரு 5 ரூபாயில் ஷிஃப்ட் எர்ரரு, 100 ரூபா தான் போட்டிருக்கேன். 2009 உள்ளது. சத்ரபதி சிவாஜி, இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இதுக்கு பேர் இன்டென்ட் எர்ரர்னு ஒரு நண்பர் பதிவு போட்டிருக்காரு. 300 ரூபா என்னோடய ரேட்டு. இன்டென்ட் எர்ரர் முதல்ல 200 இருந்துச்சு, இன்றைக்கி 300 இருந்துச்சு, நாளைக்கு 500 ஆனால் ஆகும். இது மாதிரி எர்ரர் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா உள்ள மெட்டல் இருக்காது, ஆனால் பிரிண்ட் இருக்கும். அந்த மாதிரி 2003 கொல்கட்டா ஷிஃப்ட் எர்ரர் 200 ரூபா. 2000 எர்ரர் காயின், இது இன்டென்ட் எர்ரர் தான், 100 ரூபா. ஷிஃப்ட் எர்ரர் 2003 ஹைதராபாத் 100 ரூபா. ஷிஃப்ட் எர்ரர் 2000 மும்பை 200 ரூபா. காயினை பார்த்துக்கோங்க. இப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கா ஆகலையான்னு பார்த்துக்கோங்க. இந்த சைடு எவ்வளோ மெட்டல் இருக்குன்னு பார்த்து, இந்த சைடும் திருப்பியும் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இது என்னது? டைம் 12:30 கிளாக் எர்ரர். இது 200 ரூபா தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், 12:30. 12:30ங்கிற தப்பு, 12:30 கிடையாது. இது டைம் 3 o'clock. டைம் 3 o'clock, 3 மணி. கரெக்டாக 3ல் நிற்கும். கிளாக் எர்ரரு. அடுத்து ஒரு 2 ரூபா காயின் கிளாக் எர்ரர் 3:30 மணி. அது 3 மணிக்கு அமிச்சோன்னா இது 3:30. இந்தாங்க 3லேருந்து கீழே இறங்கியிருக்கா, இது ஒரு கிளாக் எர்ரர். இதெல்லாம் அற்புதமான நாணயங்கள். இது 200 ரூபா தான் ரேட்டு போட்டுக்கிறேன். இது ரெண்டுமே இது கிளாக் எர்ரர் 2:30 மணி பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் பார்த்துக்கோங்க. இது கிளாக் எர்ரரு 3:10 இங்கே பார்த்துக்கோங்க. இதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 5-6 காயின் இல்லை கிளாக் எர்ரரும் இருக்குது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பதிவு போட்ட உடனே எர்ரர் காயின் கலெக்ஷன் வச்சுருக்கேன் தனியாக ஒரு ஆல்பம். அதில் ஒண்டி இதை வச்சுருவேன். அதில் ஒண்டி வச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு காயினை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டுவிட்டு இந்த காயின் எனக்கு வேணும்னு கேட்குற சமயம் நான் அந்த ஆல்பத்தை தூக்கி தேட வேண்டியிருக்கு. அதனால் ஒரு பதிவு போட்டால் குறைஞ்ச ஒரு வாரத்துக்கு இந்த டப்பாவில் தனியாக வச்சுருக்கேன். யாரும் கேட்டால் இதிலேருந்து எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எர்ரர் காயின் கலெக்ஷன் கலெக்ஷன்லேயே வெரி 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 ரேர் கலெக்ஷனு. நீங்கள் வலைத்தளத்துக்கோ இதுக்கு புக்ஸ்லாம் கிடையாது. எர்ரர் காயினுக்கு நீங்கள் ரேட்லாம் பார்க்க முடியாது. ஆனால் வலைத்தளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வருஷத்தையும் ஒரு காயினையும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எர்ரர் காயினுக்குள்ள ரேட்டு போட்டிருக்கும் பாருங்கள். எல்லாமே 5000க்கு மேலே தான். நான் எல்லாமே 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, ரொம்ப எர்ரர் கிடைக்காத எர்ரர்னா ஒரு 500 ரூபா போட்டிருப்பேன். நன்றி, வாழ்த்துக்கள்.